entire Bible, இன்றைக்கு வேதம் முழுவதுமே நாங்கள் பார்ப்போமாயிருந்தால் God has given many titles. தேவன் பலவிதமான தலைப்புகளை தருகிறார். He is Lord of hosts, அவர் தாமே சேனைகளின் தேவனாய் இருக்கிறார். Almighty God, அவர் தாமே சர்வ வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறார். Redeemer, அவர் விடுதலையாக்குகிறவராய் இருக்கிறார். Servant, அவர் தாமே சேவையாளராய் இருக்கிறார். Messiah, அவர் தாமே மேசியா இரட்சகராய் இருக்கிறார். King, அவர் தாமே ராஜாவாய் இருக்கிறார். Lamb. அவர் தாமே ஆடாய் இருக்கிறார். But one word we see throughout the whole Bible, இன்றைக்கு வேதம் முழுவதுமாய் பார்த்து வருகிறதிலே ஒரு வசனம், and very powerful, அது ஒரு வல்லமை உள்ள is வசனம். our God who is the deliverer. அவர் நம்முடைய தேவன், நம்மளை மீட்கிற தேவனாக இருக்கிறார். Hallelujah. Hallelujah. When you read in the book of the prophets, நீங்கள் தீர்க்கதரிசியுடைய புத்தகங்களை வாசிக்கும் வேளையிலே it always says the Lord who will deliver you, அங்கே சொல்லப்படுகிறது உங்கள் மீட்பர் உங்களை மீட்கிற வல்லவராக or இருக்கிறார். the one who speaks is the Lord who delivers. அவர் உங்களோட பேசுகிறவர் உங்களை மீட்க வல்லவராக He இருக்கிறார். says, I will deliver. ஆகையாலே நானே உங்களை விடுதலையாக்குகிறவராகிய மீட்கிற And தேவன். everybody who trusted in the Lord, அவரை யாரெல்லாம் தேவனிடத்திலே விசுவாசம் they வைத்திருக்கிறார்களோ always said, my God will deliver us. ஆகையாலே அங்கே அவர்கள் சொல்லுவார்கள் என் தேவன் என்னை மீட்கிறவராய் இருக்கிறார். And in the Old Testament, பழைய ஏற்பாட்டின் புத்தகத்திலே in the book of Exodus அங்கே யாத்ராமத்தின் புத்தகத்தில் and Isaiah, ஏசாயாவுடைய புத்தகத்தில் we can read that many generations passed between these two books. சோ இந்த ரெண்டு எக்ஸோடஸ்ல, அதாவது யாத்ராமத்திலிருந்து ஏசாயா தீர்க்கதரிசியின் மத்தியிலே பலவிதமான சந்ததிகள், தலைமுறைகள் கடந்து போனார்கள். So Moses' time மோசேயுடைய நேரத்திலே and Isaiah's time அவிதமாகவே ஏசாயாவுடைய நேரத்திலே are two totally different time periods. அது ரெண்டும் வித்தியாசமான நேரங்கள். Two totally different generations. அது ரெண்டுமே வித்தியாசமான சந்ததிகள் வாழ்ந்ததாகிய நேரம். However, எப்படியோ in both time periods, ஆனால் ரெண்டு அந்த காலகட்டங்களுக்குள்ளும், for both generations, அந்த ரெண்டு சந்ததி we தலைமுறைகளுக்குள்ளும் have one and the same God. Hallelujah. அவர்கள் ஒரே தேவனை அவர்கள் சேவித்தார்கள். ஹalleluya. Hallelujah. If you believe in that God, I want you to say hallelujah. நீங்களும் அதே தேவனிடத்தில் நம்பிக்கை வைப்பீர்கள் என்றால் சத்தமாய் ஹalleluya சொல்லுங்க பார்க்கலாம். Hallelujah. No matter how many generations pass, எத்தனை தலைமுறைகள் கடந்து போனாலும் பரவாயில்லை. Jesus is the same yesterday, today and forever. இயேசு கிறிஸ்துவானவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறார். Hallelujah. ஹalleluya. Amen. Amen. And in Exodus chapter 3, நாங்கள் எல்லாருமாக யாத்ராகமத்தின் 3வது அதிகாரத்துக்கு போவோமா இருந்தால், God reveals he has a plan. தேவன் திட்டமுள்ளவர், அதை வெளிப்படுத்துகிறார். And he has a plan அவர் to deliver his people. அவர் தாமே தன்னுடைய ஜனங்களை மீட்பதற்காக ஒரு திட்டமுள்ளவராய் இருந்தார். He says in verse 7, அங்கே 3வது அதிகாரம் 7வது வசனத்திலே சொல்லப்படுகிறது, I have seen the misery of my people. என் ஜனங்களுடைய உபத்திரத்தை நான் பார்க்கிறேன். I have heard their cry. அவருடைய கூக்குரல்களை கேட்கிறேன். So I have come down ஆகையாலே நான் கடந்து வந்திருக்கிறேன், இறங்கி வந்திருக்கிறேன். to deliver them from the hands of the Egyptians. அவர்களை எகிப்தியருடைய கைகளிலிருந்து விடுதலையாக்கும்படிக்காக அவருடைய வேதனையை பார்த்து நான் அறிந்து அவர்களை விடுதலையாக்கும்படிக்காக வந்திருக்கிறேன். Now this is happening in Moses' time period. இது மோசேயுடைய நேரத்தில் நடந்த சம்பவம். And he's revealing to this generation, அந்த நேரத்திலே இருந்ததாகிய மக்களுக்கு சொல்லுகிறார், he's saying, I'm going to deliver my people from Egypt. எகிப்தியருடைய கைகளுக்கு என்னுடைய ஜனங்களை நான் விடுதலையாக்க இறங்கி வந்திருக்கிறேன். But when you go to Isaiah chapter 30, அவ்விதமாகவே ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகத்திலே 30வது அதிகாரத்துக்கு கடந்து வருவீர்களா and இருந்தால், if you come with me to verse 1, அங்கே 1வது வசனத்தை பாருங்கள். ஏசாயா 30:1. and now God is warning the people. அங்கே ஜனங்களை கர்த்தர் எச்சரிக்கிறார். Verse 2, 2வது வசனத்தை பாருங்கள். he says, woe upon the people who go back to Egypt. அவ்விதமாகவே மறுபடியுமாக எகிப்துக்கு போறவர்களுக்கு ஐயோ என்று சொல்லுகிறார். He's saying to those who do not inquire of me, அவர்கள் என்னிடத்தில் எந்த ஒரு ஆலோசனையும் கேளாமல் and return back to the place that I saved them from. அவர்களை எங்கிருந்து மீட்டு அவர்களை விடுதலையாக்கி ரட்சித்தேனோ அதே இடத்துக்கு என்னிடத்தில் கேளாமல் மறுபடியும் அவர்கள் போகிறார்களே, ஆகையால் இவர்களுக்கு ஐயோ என்று He சொல்லுகிறார். says, woe unto them. அவர்களுக்கு ஐயோ என்று சொல்லுகிறார். So in Exodus 3,
இங்கே எக்ஸோடஸ் புத்தகத்திலே யாத்ராமம் 3வது அதிகாரத்திலே to one generation. அங்கே ஒரு தலைமுறையை பார்க்கிறோம். He saves them from Egypt. அந்த தலைமுறையை எகிப்திலிருந்து அவர்களை மீட்டு But in கொண்டார். Isaiah chapter 30, அதே நேரத்தில் இங்கே ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகத்திலே 30வது அதிகாரத்திலே பார்க்கிறோம். to another generation, இன்னும் ஒரு ஜெனரேஷன், இன்னும் காலம் கடந்தாயிட்டு இன்னும் ஒரு புதிய ஜெனரேஷன். God is warning them about Egypt. அவர்களை ஆண்டவர் எச்சரிக்கிறார், எகிப்துக்கு போகாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். So this means somewhere in between, ஆகையால் இந்த ரெண்டு காலங்களுக்கு இடையிலே God who delivered his people, தேவன் அவர்களை விடுதலையாக்கி இருக்கிறார். he performed signs and wonders for his people. அற்புதங்கள் அடையாளங்களை செய்து அதற்குடாக அந்த ஜனங்களை மீட்டெடுத்தார். He made a covenant with these people. அவர்களோட கூட உடன்படிக்கை பண்ணினார். They could understand the spirit of the Lord was with them. ஆகையால் தேவனுடைய ஆவியானவர் அவர்களோட கூட இருக்கிறதை அவர்கள் உணர்ந்திருந்தார்கள். He showed his mercy, his compassion. அவர்களுக்கு அன்பையும் அவர்களுக்கு அவ்விதமாகவே இரக்கத்தையும் கிருபையும் காண்பித்திருந்தார். But somewhere in between this generation, ஆகையால் இந்த யாத்ராமத்துக்கும் இந்த ஏசாவுக்கும் இடையில இருக்கிற அந்த தலைமுறைகளுக்கு இடையிலே they forgot God. தேவனை அங்கே உள்ளவர்கள் மறந்து விட்டார்கள். They forgot what God did for them. தேவன் அவர்களுக்காக என்னத்தை செய்தார் என்றதை அவர்கள் மறந்து விட்டார்கள். They fell out of love. They didn't love him anymore. அவர் அவர்களை நேசித்தார், ஆனால் அவர்களோ அவரை நேசியாமல் போய் விட்டார்கள். And what God saved them from, அவர்களை தேவன் தாமே அவ்விதமாகவே பாடுகளுக்குள்ளிருந்து மீட்டெடுத்திருந்தார். they returned back to their ஆனால் captivity. திரும்பவும் அந்த பாடுகளுக்குள் அவர்கள் திரும்பி போவதற்காக முயற்சி செய்கிறார்கள். What God saved them from, தேவன் எதிலிருந்து அவர்களை மீட்டெடுத்தாரோ, became the stronghold they began to trust again. அவர்கள் எந்த இடத்திலே பாடுகளுக்குள்ளே இருந்து மீட்டெடுத்தாரோ, Church, I've come to tell you இன்னைக்கு நான் சபையாரே உங்களுக்கு நான் சொல்லுகிற that காரியம், Egypt is a stronghold. எகிப்து என்றது ஒரு மனுஷர்களை கட்டி வைக்கிறதாக ஒரு இடம். அது It is the world. அதுதான் இந்த உலகம் என்று சொல்லப்படுகிறது. It takes us away from communing with God. தேவனோட மனிதர்கள் உறவாய் இருக்க கூடாதபடிக்கு மனுஷர்களை பிரிப்பதுதான் உலகம். அதுதான் எகிப்து. When we take a step back and return to where God saved us from, தேவன் எந்த இடத்திலிருந்து எங்களை ரட்சித்தாரோ அந்த இடத்துக்கு மறுபடியுமாக நம்மளை மீட்டெடுத்ததாகிய எந்த பாவ சாபங்களுக்குள்ள மீட்டெடுத்தாரோ அந்த இடத்துக்கு நாம் திரும்புவோமா இருந்தால், it tells God that we do not trust him. அது என்னத்தை காண்பிக்கிறதுன்னு சொன்னான், தேவனே நான் இனி உம்மை நம்பவில்லை. And that is the tension of the Christian lifestyle. இன்றைக்கு சில வேளையில் இந்த உலகத்தில் இருக்கிற கிறிஸ்தவனுடைய வாழ்க்கையும் அப்படிப்பட்டதாகிய ஒரு நடைமுறையா சில வேளையில் காணப்படுகிறது. It is the flesh versus the spirit. ஆகையால் தேவனுடைய ஆவியானவருக்கு மாம்சத்துக்கு இடையில் நடக்கிற ஒரு போராட்டம் This இது. is why Paul says we have a battle we need to fight every single day. So ஆகையால் தான் பரிசுத்த பவுல் சொல்கிறார், நம்முடைய வாழ்க்கையிலே அனுதினமும் ஆவிக்குரிய யுத்தம் உண்டு. It is either the world or it is God. இன்னைக்கு நம் தேவனை சேவிப்பதா இல்லாட்டால் உலகத்துக்குள் போவதா? It is either Egypt or the promised land. இன்றைக்கு நாங்கள் ஆண்டவர் நமக்காக உண்டு பண்ணினதாகிய வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்துக்கா இல்லாவிட்டால் நம்மளை அடிமைப்படுத்துகிறதாகிய எகிப்துக்கா? And in Exodus chapter 2, இன்னைக்கு இந்த யாத்ராமத்தின் புத்தகத்தில் 2வது அதிகாரத்தை பார்க்கும் பொழுது we can read that Egypt existed as a country for many years. சோ எகிப்தை குறித்து சரித்திரம் சொல்லப்படுகிறது, பல ஆண்டுகளாக அவர்கள் நிலைத்திருந்ததாகிய ஒரு தேசம். But when Joseph came, ஆனால் யோசேப்பு கடந்து வரும் பொழுது Egypt became a blessed nation. சோ எகிப்து, அதாவது யோசேப்பு நிமித்தமாக தான் எகிப்து ஆசீர்வதிக்கப்பட்டது. Many of us don't know this. அநேகருக்கு இது தெரியாது. But Egypt existed for a long time. சோ எகிப்து ஆனது அதற்கு முன்பாகவே பல ஆண்டுகளாக இருந்தது. But God used Joseph to bring a blessing to Egypt. யோசேப்பை எகிப்துக்குள்ளே ஆண்டவர் அனுப்பி அந்த யோசேப்பு நிமித்தம் தான் எகிப்தை கர்த்தர் ஆசீர்வதித்தார். Why did God do this? ஏன் தேவன் இதை செய்ய வேண்டியிருந்தது? Because it's through Joseph that he could reveal his spirit to the people. சோ ஆகையால யோசேப்பை கொண்டு தேவன் தன்னுடைய ஆவியை எகிப்தில் உள்ள மக்கள் புரிந்து கொள்ளும்படிக்காக யோசேப்பை கொண்டு போய் அவ்விதமாக எகிப்தை மாற்ற காண்பிக்கிறார். So now Pharaoh and all the leaders of Egypt could discern and say, yes, the spirit of the Lord is upon this man. சோ ஆகையால் தான் எகிப்திலே உள்ளவர்கள், எகிப்துடைய பிரபுக்கள், அங்கே இருக்கிற மந்திரவாதிகளோ ஜனங்களோ எல்லாரும் எகிப்தில் இருந்த யோசேப்பை பார்க்கும்போது சொன்னார்கள், மெய்யாகவே யோசேப்பிலே தேவனுடைய ஆவியானவர் இருக்கிறார். Now God was the wise God. தேவன் எப்போது ஞானமாய் காரியத்தை செய்கிறவர். He was a God of prosperity. அவர்தாமே ஐஸ்வரியத்தை தருகிற தேவன். He was a God who brought protection. அவர்தாமே நமக்கு பாதுகாப்பை தருகிற தேவன். He brought healing. அவர் நம்மை குணமாக்குகிற தேவன். But after Joseph died, ஆனா யோசேப்பு மரித்ததுக்கு பின்பாக a new Pharaoh came. இன்னும் ஒரு புதிய பார்வோன் தோன்றினான். And he saw how great Israel was growing. So
how great the people of Israel were growing. சோ ஆகியாலே அந்த புதிதாய் வந்ததாகிய அந்த எகிப்தினுடைய பார்வோன் இஸ்ரவேலர்களை பார்க்கும்போது அவர்கள் எவ்வளவாய் மகிமையாய் வளருகிறார்கள் என்பதை அவன் கண்டு கொண்டான். And the population of Israel was growing. இவ்விதமாக இஸ்ரவேலர்கள் எகிப்து தேசத்துக்குள்ளே அவர்கள் பலுகி பெருகுவதை கண்டான். And he got scared. அப்பொழுது அவனுக்குள்ளே ஒரு பயம் வந்தது. So he wanted to stop it. அவன் தாமே அதை நிப்பாட்ட வேண்டும் என்று தீர்மானம் பண்ணினான். And that is the spirit of Egypt. அதுதான் எகிப்தினுடைய ஆவி. You see, the devil knows that you and I are the chosen people of God. See, தேவனுக்கு பிசாசுக்கு தெரியும் நானும் நீங்களும் தேவனாலே விசேஷமாய் இருப்பதற்காய் அழைக்கப்பட்டவர்கள் என்பதை. We are destined to do great and mighty things. நாங்கள் தேவனுக்காய் சிறப்பானவைகளை செய்வதற்காய் தேவனாலே தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். To grow like the Israelites. நாங்கள் இஸ்ரவேலர்கள் நாங்கள் அவிதமாகவே வளரும்படிக்காக தேவன் நம்மை தேர்ந்தெடுத்திருக்கிறார். To be abundant, to be prosperous. நாங்கள் தாமே அவிதமாகவே நிறைவாய் நிரம்பி வழிந்து ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் வாழும்படிக்காக. But the enemy does three things. ஆனால் பிசாசானவன் enemy நமக்கு மூன்று காரியங்களை எதிராய் செய்ய Who can விரும்புகிறான். tell me? It says in the book of John chapter 10. யோவானுடைய புத்தகத்திலே 10வது அதிகாரத்திலே சொல்லப்படுகிறது. Who can say it out loud? இதை அங்கே சொல்லப்படுகிறது. The enemy comes to kill, to steal and to எல்லாரும் சொல்லுங்கள். அவன் தம்மை திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான். மூன்று காரியங்களை பிசாசு செய்ய வருகிறான். மூன்று காரியங்கள் என்ன? கொல்ல திருட அழிக்க வருகிறான். Amen. This is the spirit of Egypt. இதுதான் எகிப்தினுடைய ஆவி. It comes to kill, steal, destroy the people of God. சோ ஆகியாலே தேவனுடைய ஜனங்களாய் அழைக்கப்பட்டு விசேஷமான முறையிலே ஆசீர்வாதமாய் இருக்க வேண்டியதாகிய ஜனங்களாகிய நம்மை பிசாசானவன் நம்மை திருடி நம்மை அவிதமாய் அழித்து நம்மளை கொண்டு போடுவதற்காய் வகை தேடுகிறான். So now this spirit, it captivated Israel. சோ ஆகியாலே இப்பொழுது அந்த விதமான ஆவி இஸ்ரவேலர்களை இப்பொழுது வஞ்சிக்கிறது. And now they are crushed people. They are slaves now. இப்பொழுது அவர்கள் அடிமைப்படுத்தப்பட்டவர்களாக அடிமையாகி விட்டார்கள். That is the symbol of this world. இதுதான் இந்த உலகத்தினுடைய அடையாளம். You see, the spirit of Egypt is existing today. இன்றைக்குமாக இவ்விதமாகவே இந்த எகிப்தினுடைய ஆவி இந்த உலகத்தை ஆண்டு கொள்ள It பார்க்கிறது. is bondages, இது ஒரு கட்டு. worldly power, இது உலகத்தினுடைய ஒரு அழிவின் வல்லமை. false gods, false idols. தவறான தெய்வங்கள், தவறான விக்கிரகங்கள். It is things that turn us away from God. இவைகள் எல்லாம் மனுஷர்களை தேவனிடத்தில் நம்முடைய இருதயங்களை வேறு பிரிக்கிறது. Disobedience, sin, அவர்கள் கீழ்ப்படியாதவர்கள், அவர்கள் தாமே பாவம் செய்கிறவர்கள், lust. அவர்களுக்குள்ள இச்சைகள். All these things the enemy uses to kill, destroy and steal the lives of the people of God. இவைகள் எல்லாம் தேவனுடைய ஜனங்களுக்குள்ள இருக்கிற தேவனுடைய அழைப்பை நன்மைகளை திருடுவதற்காக அழிப்பதற்காக கொல்லுவதற்காக வகை தேடிக் கொண்டிருக்கிறது. But even though this spirit worked against the people of God, இன்றைக்கு இவ்விதமாகவே இந்த ஆவிகள் தேவனுடைய ஜனங்களுக்கு விரோதமாய் கிரியை செய்தாலும் God was faithful to his people. தேவன் இன்னமும் தன்னுடைய ஜனங்களுக்கு உண்மை உள்ளவராய் And இருக்கிறார். he used Moses to save the people. ஆகையால் இப்பொழுது மோசேயை கொண்டு கர்த்தர் தன்னுடைய ஜனங்களை மீட்க கடந்து வருகிறார். Then he used people like Samson. அவர் தாமே அவ்விதமாகவே சாம்சோன் போன்றவர்களை பயன்படுத்த He தொடங்கினார். used people like Gideon. அவர் தாமே கிதியோன் போன்றவர்களை பயன்படுத்த He தொடங்கினார். used David. அவர் டேவிட் தாவீதை போன்றவர்களை பயன்படுத்த He தொடங்கினார். used Jonathan. அவர் தாமே ஜானத்தன் போன்றவர்களை பயன்படுத்த He தொடங்கினார். used many people. அவர் தாமே அநேகரை தேவன் இந்த இஸ்ரவேலர்களை விடுதலையாக்குவதற்காக பயன்படுத்தினார். But generations passed. ஆனால் இப்போது தலைமுறை கடந்து போகும்போது And now Isaiah chapter 30. இப்போது ஏசியா தீர்க்கதரிசி புத்தகம் இந்த 30வது அதிகாரத்துக்கு வந்தால் Now we see Judah, the people of God. இப்பொழுது ஜூதா என்று சொல்லுகிறதாகிய தேவனுடைய ஜனங்கள் They are now under attack. இப்போது இந்த தேவனுடைய ஜனங்கள் தாக்கப்படுகிறார்கள். But rather than trusting in God, இவர்கள் தாக்கப்படும் பொழுது தேவனிடத்திலே நம்பிக்கை வையாமல் the people of God, தேவனுடைய ஜனங்கள் என்று சொல்லப்பட்டவர்கள் they began to seek Egypt. அவர்கள் எகிப்தை நாடத் தொடங்குகிறார்கள். Because people of God,
காரணம் தேவனுடைய ஜனங்கள் And to you, the church, இன்றைக்கு சபையார் in these last days, இந்த கடைசி காலத்துல that spirit of Egypt is going to war at your soul. இன்றைக்கு நம்முடைய ஆத்துமாவுக்கு விரோதமாக எகிப்தினுடைய ஆவி, இந்த உலகத்தில் இருக்கிறதாகிய ஆவிகள் நமக்கு விரோதமாய், நம்முடைய ஆத்துமாவுக்கு விரோதமாய் கிரியை செய்வதற்காக எழும்ப பார்க்கும். Every day we are being pressured by many things. இன்றைக்கு ஒவ்வொரு நாள் நம்முடைய வாழ்க்கையிலே பல அழுத்தங்களை கொண்டு வந்து நம்முடைய வாழ்க்கையை நொறுக்குவதற்காக சாத்தான் வகை தேடுகிறான். Financial pressures, இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையில் நம்முடைய பொருளாதாரத்துக்கூடாக நெருக்கங்களை கொண்டு வர பார்க்கிறான். political pressure, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே பலதரப்பட்ட முறையிலே அரசியலுக்கூடாக நம்முடைய வாழ்க்கையில் நெருக்கத்தை கொண்டு வர பார்க்கிறான். education pressures, இன்றைக்கு படிப்பின் காரியங்களுக்குள்ளே நெருக்கத்தை கொண்டு வர our பார்க்கிறான். own mental pressures, நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய சிந்தைகளிலே நெருக்கங்களை கொண்டு வர our பார்க்கிறான். bodily நம்முடைய சரங்களுக்குள்ளே நம்முடைய வாழ்க்கையில் அழுத்தங்களை கொண்டு வர பார்க்கிறான். when all of this pressures us இப்படிப்பட்டதாகிய அழுத்தங்களுக்கூடாக and we're under attack. நானும் நீங்களும் பிசாசினாலே ஒவ்வொரு நாளும் தாக்கப்படுகிறோம். But we have two choices. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே ரெண்டு விதமான ஒரு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறாகிய choices காணப்படுகிறது. Number one, ஒன்று, you begin to trust in the Lord who is your deliverer. நீங்கள் உங்களை மீட்டெடுக்கிறதாகிய தேவனிடத்தில் நம்பிக்கை வைக்க போகிறீர்களா? Or number two, இல்லாவிட்டால் இரண்டாவது காரியம், you begin to lean on the world, which is the spirit of நீங்கள் Egypt. உலகத்தை, உங்களை தாக்குகிற ஆவிகள் உள்ளதாகிய இந்த உலகத்திலே சாய்ந்திருக்க போறீர்களா? But church, the Lord wants to remind you today. இன்னைக்கு சபையாரே கர்த்தர் உங்களிடத்திலே இன்னைக்கு ஞாபகப்படுத்த விரும்புகிற ஒரு I don't காரியம். know what anyone is going through today. இன்னைக்கு நீங்கள் எப்படிப்பட்டதாகிய சூழ்நிலைக்குள்ள கடந்து போறீங்களோ எனக்கு தெரியாது. So many different types of pressures. இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையில அநேகர் இங்க இருக்கிற நீங்கள் பலவிதமான அழுத்தங்களுக்கூடாக போய் Even கொண்டிருக்கிறீர்கள். I am a human like you. I also have pressures. இன்னைக்கு நானும் உங்களை போல ஒரு மனுஷன் தான் அல்லவா? நானும் பல அழுத்தங்களுக்குள்ளாய் போகிறேன். But we have one choice. ஆனால் எல்லாருக்கும் நமக்கு ஒரு சுதந்திரம் கொடுக்கப்படுகிறது. Do not turn to the left and do not turn to the right. அந்த சுதந்திரம் என்னவா இருந்தா நாம் இடது பக்கமாவது வலது பக்கமாவது திரும்பாமல், Like Pastor said earlier today, இன்னைக்கு நாங்கள் முதல்ல சொன்னது போலவே, like a lion who steps forward never steps back. சிங்கமானது முன்னுக்கு காலடி எடுத்து வைத்தால் அது பின்னே தன் காலை எடுக்காது. We must learn to trust in God. நானும் Hallelujah. நீங்களும் அவ்விதமாகவே சிங்கத்தை போல தேவனை நம்புகிறதாகிய நாங்கள் ஒரு காலமும் பின்வாங்காது இருப்போமாக. Why Hallelujah. do I say this? நான் ஏன் இது உங்களுக்கு Because சொல்லுகிறேன்? my God delivers those who trust in Him. காரணம் நம்முடைய Hallelujah. தேவன் நம்மளை மீட்டெடுக்கிற தேவனாய் Amen. இருக்கிறார். எல்லாரும் கைகளை தட்டி தேவனை மகிமைப்படுத்துங்கள். Hallelujah. Hallelujah. My God delivers those who trust in Him. இன்னைக்கு நான் நீங்களும் தேவனை நம்புவோமா இருந்தால் அவர் நம்மை மீட்டெடுக்கிற தேவனாய் இருக்கிறார்.